Good morning, student. Today classes discuss about the ionic radius. Ionic radius, it is similar to atomic radius. So atomic radius எப்படி டிஃபைன் பண்ணிலோ அதே தான் ionic radiusக்கும். Atomic அப்படிங்கிறது பார்த்தா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படியே இருக்கும். There is no change in the number of electron in an atom. ஒரு ஆட்டத்தில் எலக்ட்ரான் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது atomic radius. But is ionic radius அப்படின்னா, so ionic radius is an atom either loss of electron or gain of electron, that is ion. சரியா? ஸோ இப்போ அயன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு நியூட்ரல் ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணவோ அல்லது கெயின் பண்ணவோ செஞ்சிச்சு அப்படின்னா அது அயனாக சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம் அட்டாமிக் நம்பர் 11 லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான், ஸோ Na+ நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ அப்போ என்ன உங்களுக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் மாதிரி அப்போ கேட்டையான், தட் இஸ் C+, பாசிட்டிவ் சார்ஜ் Na+ன்னு சொல்லுவோம். ஸோ அதேமாரி ஃப்ளூரின் எடுத்துக்கோங்க. ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் 9 கெயின் ஆஃப் 1 எலக்ட்ரான் F-, தட் இஸ் ஆனியான்னு நம்ம சொல்லுவோம். ஏன் சார் ரெண்டுமே ஒன்று லாஸை வந்து ஒரு கெயின் பண்ணுன்னு பார்த்தோன்னா டு அட்டைன் த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன், ரெண்டுமே ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று எலக்ட்ரான் லாஸ் பண்ணவும் செய்யணும், கெயின் பண்ணவும் செய்யணும், தட் இஸ் அயான், அயனிக் கிறிஸ்டல் அப்படிங்கிறது. ஸோ இங்கே என்ன சொல்கிறேன் உனக்கு, இட் இஸ் டிஃபைன் ஆஸ் த புக்கில் பாருங்கள், இட் இஸ் டிஃபைன் ஆஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் த அயான் அப் டு விச் இட் எக்ஸர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த எலக்ட்ரான் கிளவுடர் ஆஃப் த அயான். சரிங்களா? இதில் பார்த்துக்கோங்க, இட் இஸ் டிஃபைன் ஆஸ் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எங்கே இந்த நியூக்ளியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் ஒன் ஆட்டம், ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எங்கே இருக்குது அது டிஸ்டன்ஸ் தான். இட் இஸ் டிஃபைன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் த அயான் அப் விச் எக்ஸர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் கிளவுடர் இந்த அயான். அது அயானில் எலக்ட்ரான் எங்கே கிளவுடிங்கில் இருக்குது அதுலேருந்து வரக்கூடியது தான் உங்களுக்கு அயனிக் ரேடியஸ் அப்படிங்கிறது. சரியா? ஸோ த அயனிக் ரேடியஸ் ஆஃப் யூனிவேலன்ட் கிறிஸ்டல், அது என்ன சார் யூனிவேலன்ட் கிறிஸ்டல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேலன்ஸ் மட்டும் இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் Na+ன்னு வச்சுக்கோங்க, இது பாசிட்டிவ். அடுத்து ஃப்ளூரின் மைனஸ், ஸோ இங்கே போகிற பாருங்க F- இல்லையா, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டு இது நியூட்ரலாக மாறும். ஸோ இப்போ நான் யூனிவேலண்ட், பாசிட்டிவ்லேயும் ஒரே ஒரு வேலன்ஸாக இருக்குது, நெகட்டிவ்லேயும் ஒரே ஒரு வேலன்ஸாக இருக்குது. இது நம்ம என்ன யூனிவேலண்ட் கிறிஸ்டல் கேன் பி கால்குலேட்டட். இதனுடைய அயனிக் ரேடியஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ண பார்த்தோன்னா பை யூஸிங் பாலிங் மெத்தடு. ஸோ இந்த பாலிங் மெத்தட் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மெத்தடு, நமக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான். சரியா? ஸோ அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு அயனிக் கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய அயனிக் ரேடியஸை நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரி, எப்படி அயன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தா அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் Na ஃப்ளூரின் சோடியம் ஃப்ளூரிடாக மாறுது அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதை பற்றி பார்க்கக்கூடிய அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். இப்போ கால்குலேட் த அயனிக் ரேடியஸ் யூனிவேலன்ட் கிறிஸ்டல் பை யூஸிங் பாலிங் மெத்தடு. இந்த பாலிங் மெத்தட் முன்னே டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, சோடியம் ஃப்ளூரைடு எடுத்துக்கிறோம். சோடியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 11, ஃப்ளூரினுக்கு அட்டாமிக் நம்பர் 9. ஸோ சோடியத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன பார்த்தா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் நியான், அது அட்டாமிக் நம்பர் 10. ஃப்ளூரினுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எலமெண்ட் அதுவும் நியான் தான், அது அட்டாமிக் நம்பர் 10. புரியுதுங்களா? இப்போ சோடியம் ஏன் வந்து எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது, ஃப்ளூரின் வந்து ஏன் எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, புரியுதா? போத் எலமெண்ட் அட்டைன் த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். சோடியம் வந்து 11லேருந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிவிட்டு 10ஆக மாறும்பொழுது நியானுடைய கான்ஃபிகரேஷனாக மாறுது. ஃப்ளூரின் வந்து ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணிவிட்டு 9லேருந்து ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணி 10ஆக மாறும், அதுவே நம்ம நோபல் கேஸ் நியானுடைய கான்ஃபிகரேஷனாக மாறுது. அதனால தான் அவங்களுக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த இந்த சோடியம் ஃப்ளூரைடு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், பாலிங் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் அஸ்யூம் பண்ணியிருக்காரு. சரி, அந்த அயனிக் ரேடியஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் வந்து அஸ்யூம் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தா அப்படின்னா இந்த இன்ட்ராயானிக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு, இன்ட்ராயானிக் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் ஆஃப் கேட்டன் அண்ட் ஆனியான். கேட்டன் அண்ட் ஆனியான் அப்படிங்கிறது எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கக்கூடிய எலமெண்ட்டு, ஆனியான் அப்படிங்கிற எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கக்கூடிய எலமெண்ட். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இது கொடுத்துருப்போம். ரேடியஸ் எப்பவுமே ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் தான் எழுதணும், அதுக்கப்புறம் நெகட்டிவ் எழுதணும். ஆனியான் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ரேடியஸ். ஸோ இந்த இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுடைய ரேடியஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான். ஸோ அது ஈக்குவேஷன் பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த கிறிஸ்டலோடைய டிஸ்டன்ஸ் இன்ட்ராயானிக் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், உனக்கு ரேடியஸ் ஆஃப் கேட்டையானையும் ரேடியஸ் ஆஃப் ஆனியன் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கேட்டையானுக்கு சின்னு போட்டிருக்கோம் ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் ஆனியானுக்கு EM-.
கேட்டையான் எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கிறது, அயனுங்கிறது எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கிறது. புரியுதா? ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு inter-ionic distance between the nuclei of the cation and anion. நியூக்ளியஸ் ஆஃப் கேட்டையானுக்கும் நியூக்ளியஸ் அனியானுக்கும் டிஸ்டன்ஸு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ரெண்டுடைய அயனிக் டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவல், ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சோடியம் ப்ளஸ் எஃப் ஃப்ளூரின் மைனஸ். இது ஸ்டெப் 2 பாருங்கள். இங்கே கொடுத்தவங்களுக்கு இது ரேடியஸ் ஆஃப் அயான். அந்த அயான் வந்து என்னவாக இருக்கும், உங்களுக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ சோடியம் ரெண்டுமே நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனாக இருக்குது இல்லையா? ஏன்னா சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ண ப்ளஸ் போட்டிருக்கோம். ஸோ அப்போ சோடியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 10, ஃப்ளூரின் வந்து அட்டாமிக் நம்பர் 9, ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணால் மைனஸ்னு போட்டிருக்கோம். அதுக்கு அட்டாமிக் நம்பர் இப்போ எத்தனை இருக்கும், உங்களுக்கு 10 இருக்கும். ரெண்டுமே நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, ரேடியஸ் ஆஃப் an ion having noble gas configuration inversely proportional to the effective nuclear charge of the ion. ஸோ இந்த அயானோடைய ரேடியஸ் என்னவாக இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொப்போசல் டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்க, அயான் பெருசாக இருந்துச்சு, சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ரேடியஸ் ரேடியஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக இருக்கும். இது ரேடியஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் என்ன இருக்கும், உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போசல். புரியுதா? ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான், தலைகீழாக இருக்கும். அதே சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா எஃபெக்டிவ் கம்மியாக இருக்கும். சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு கால்குலேட் பண்ணுறேன்னு பார்த்தா அப்படின்னா Z effect is equal to Z minus S. ஆல்ரெடி we know that the சம் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Z effect is equal to Z minus S, வேறு Zங்கிறது அட்டாமிக் நம்பர், Sங்கிறது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்டு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சம்மு. உங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் கொஷின் கேட்பாங்க, ரெண்டுமே 3 மார்க் கொஷின் தான். கால்குலேட் த அயனிக் ரேடியை அப்படின்னு கொடுத்து கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேல்யூ கொடுத்துருந்தான்னு பார்த்துங்க. இல்லைனா எக்ஸ்பிளைன் த பாலிங் மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் அயனிக் ரேடியை அப்படின்னு கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த பாலிங் மெத்தட் ஃபார் த கால்குலேஷன் ஆஃப் அயனிக் ரேடியன்னு கேட்டாங்கன்னா முன்னாடி நடத்தணும் இல்லையா, அதை சொல்லணும். ஸோ இதுவே கால்குலேட் த அயனிக் ரேடி ஆஃப் யூனிவேலன் கிறிஸ்டல் ஆர் எனி ஒன் ஆஃப் த கிறிஸ்டல்னு கேட்டுட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த கொஷின் எழுதணும். சரியா? இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கால்குலேட் த அயனிக் ரேடி ஆஃப் Na+ அண்ட் F- இன் சோடியம் ஃப்ளூரைடு கிறிஸ்டல். அதாவது சோடியம் கேட்டையானுடைய ரேடியஸையும் ஃப்ளூரின் ஆனியானுடைய ரேடியஸையும் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. எதுலேருந்து? ஃப்ரம் சோடியம் ஃப்ளூரைடு கிறிஸ்டல்லேருந்து. சரியா? இதோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். NaF கிறிஸ்டல் ஹூஸ் இன்டர்-அயானிக் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 231 பிகோமீட்டர். சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு சோடியம் ஃப்ளூரைடு கிறிஸ்டலேருந்து சோடியம் அயனுடைய ரேடியஸையும் ஃப்ளூரின் அயன் ரேடியஸையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 231 பிகோமீட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய டயக்ராம் பாருங்கள். இதில் பாருங்கள் Na+F- ரேடியம் போட்டிருக்கோம் இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு 231 பிகோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ரேடியஸ் ஆஃப் C+ அண்ட் ரேடியஸ் ஆஃப் A- ஒரு கோட் போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த டிஸ்டன்ஸ் இதோடைய வேல்யூ தான் உங்களுக்கு 231 பிகோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் கொடுத்துட்டாங்களா. நமக்கு என்ன ஃபார்முலா, இன்டர்-அயானிக் டிஸ்டன்ஸு D is equal to radius of sodium plus radius of fluorine minus. ஸோ டியோடைய வேல்யூ தான் நமக்கு கொடுத்துட்டாங்க 231 பிகோமீட்டர் அப்படின்ட்டு. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ ரேடியஸ் ஆஃப் Na+ ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் ஃப்ளூரின் மைனஸ் உடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 231 பிகோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து Na+ உடைய ரேடியஸையும் F- உடைய ரேடியஸையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆல்ரெடி we know that என்னது ரேடியஸ் ஆஃப் அயான் ஹேவிங் த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் எதுனா இன்வெர்ஸ்லி ப்ரொப்போசல் டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஸோ சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் C+ அண்ட் ரேடியஸ் ஆஃப் A-, ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் ஆனியான் ஈக்குவல் டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் ஆனியான் டிவைடட் பை எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் கேட்டையான். ஸோ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நம்ம கால்குலேட் பண்ணி பண்ணணும். ஆல்ரெடி நடத்தியிருப்பாங்க, நானும் ஒருத்தர் நடத்துகிறேன் பார்த்துக்கோங்க.
ஸோ இப்போ ரேடியஸ் ஆஃப் NA ப்ளஸ் டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் F மைனஸ் இஸ் ஈக்குவல் டு Z எஃபெக்ட் ஆஃப் F மைனஸ் டிவைட் பை Z எஃபெக்ட் ஆஃப் NA ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ எஸ் வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா தான் நமக்கு எஸ் வேல்யூ எஃபெக்டிவ் நியூக்ளியேஜ் கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியேஜ் என்ன ஃபார்முலா, Z எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு Z மைனஸ் எஸ் இல்லையா. அதாவது Z எஃபெக்ட் ஈக்குவல் டு Z மைனஸ் எஸ் இல்லையா. இல்லை Z அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர், எஸ்ங்கிறது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட்டு, அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ எஸ்சி எப்படி சார் நம்ம கால்குலேட் பண்ணுறது, அது பை யூஸிங் ஸ்லேட்டர் ரூல் சரியா. அந்த ஸ்லேட்டர் ரூலுக்கு முன்னாடி நடத்திருப்பாங்க இல்லையா. என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதில் லாஸ்ட் செல்லிருந்து நம்ம டிவைட் பண்ணிகிட்டே வரணும் இல்லையா. லாஸ்ட் செல்லு இருந்ததுன்னா nth செல்லு, அதுக்கு முன்னாடி இருக்கிறது n-1. அது எதை சார் பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியமே எடுத்துக்கோங்களேன், அட்டாமிக் நம்பர் 11, அதுக்கு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s1ன்னு வரும். ஸோ அப்படி பிரிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 3sங்கிறது nth ஆர்பிட்டலாக இருக்கும், 2s2 2p6 n-1 இருக்கும், 1s2 அப்படிங்கிறது இன்னர் செல்லாக இருக்கும் சரியா. அது முன்னாடி நடத்திருப்பாங்க, ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளூரின் மைனஸுக்கு நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ளூரின் F மைனஸ் இல்லையா, ஃப்ளூரினுக்கு அட்டாமிக் நம்பர் 9. ஸோ அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p5 இல்லையா. ஃப்ளூரின் மட்டும் அதான் அட்டாமிக் நம்பர் 9 அப்படின்னா இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், 1s2 2s2 2p5. பட் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, F மைனஸ். வாட் இஸ் மீன் பை F மைனஸ், மைனஸ் மீன்ஸ் கெயின் ஆஃப் 1 எலக்ட்ரான். ஸோ ஃப்ளூரின் 9 கெயின் ஆஃப் 1 எலக்ட்ரான். ஸோ இப்போ என்னவா மாறிடும், ஃப்ளூரின் 10 எலக்ட்ரானாக மாறிடும். அது என்னவாக இருக்கும், நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன், தட் இஸ் நியானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ என்ன உங்களுக்கு F மைனஸுக்கு அட்டாமிக் நம்பர் ஃப்ளூரின் 10 எலக்ட்ரானாக இருக்கும். அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 இது கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. ஸோ இதுக்கு தான் நம்ம ஒரு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன சொல்லலாம் உனக்கு, இதில் பார்த்தீங்கன்னா செல்லில் பிரிச்சுக்கோங்க. அதாவது 2s2 2p6 அப்படிங்கிறது nth ஆர்பிட்டால், 1s2 அப்படிங்கிறது n-1th ஆர்பிட்டால் சரியா. இப்போ நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும், 2s2 2p6 இருக்கக்கூடிய 2s2 2p6 இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு தான் நம்ம நியூக்ளியர் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸில் வந்து 20 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் யாரோ ஒருத்தர் இருந்துச்சு கவுண்ட் பண்ணிங்கன்னா எத்தனை பேர்த்த கவுண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா 19 மெம்பர்ஸ் தான் கவுண்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஏன்னா நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்க, ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க, மீதி சிட்டிங்கில் இருக்கக்கூடிய 19 மெம்பர்ஸ் தான். ஸோ நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது 19 தான் சொல்லுவீங்க. அப்போ உங்களுக்கு வேல்யூ 0 தான் அந்த இடத்துல இருக்கும் இல்லையா. ஸோ அதேமாரி இங்கே 2s2 2p6 8 எலக்ட்ரான் இருக்குது. இதில் ஒரு எலக்ட்ரானுக்கு தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ அந்த எலக்ட்ரானுக்கு வேல்யூ 0ன்னு வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற எலக்ட்ரான் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு 2s2 2p6 இருக்குது. 2s2 2p6 இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ 2s2 2p6ல் 8 எலக்ட்ரான் மொத்தமாக இருக்குது. ஸோ அதில் ஒரு எலக்ட்ரானுக்கு வேல்யூ 0ன்னு போயிடுச்சு அப்படின்னா மீதி எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், 7 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ nth ஆர்பிட்டாலுக்கு வேல்யூ 0.35, n-1th ஆர்பிட்டாலுக்கு 0.85, இன்னர் செல்லுக்கு 1.00, அது ஸ்க்ரீனிங் வேல்யூ சரி, அது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கே 7 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ 7 × 0.35 nth ஆர்பிட்டாலுக்கு, இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது இல்லையா, 2 × 0.85 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு, 7 × 0.35 அப்படின்னா 2.45 வரும் இல்லையா, ப்ளஸ்ஸு 1.7. இப்போ 2 ஆட் பண்ணிங்க உங்களுக்கு என்ன வரும், 4.15 சம்திங் வருது சரியா. அப்போ ஃப்ளூரின் F மைனஸ்க்கு ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ 4.15. இப்போ ஃபார்முலா என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னது Z மைனஸ் S. Zங்கிறது அட்டாமிக் நம்பர், ஃப்ளூரினுக்கு எவ்வளவு, ஃப்ளூரினுக்கு 9. அது தெளிவாக பார்த்தோம். ஃப்ளூரின் F மைனஸ் போடக்கூடாது, ஃப்ளூரினுக்கு தான் போடணும். ஸோ அப்போ Z எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு Z மைனஸ் S. Zங்கிறது அட்டாமிக் நம்பர், ஃப்ளூரினுக்கு 9, ஸ்க்ரீனிங் எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கோம் 4.15. ஸோ ரெண்டையும் செப்பரேட் பண்ணோம்னா 4.85 கிடைக்குது சரியா. ஃப்ளூரினுக்கு இதே தான். ஸோ சோடியத்துக்கு Na ப்ளஸ்ஸு, அங்கே என்ன பண்ணோம், சோடியம் வந்து 11லேருந்து 1 குறைஞ்சி 10ஆக மாறி இருக்குது, ஃப்ளூரின் 9லேருந்து 1 கெயின் பண்ணிட்டு 10ஆக மாறி இருக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஸோ ரெண்டுக்கும் சேம் வேல்யூவாக தான் வரும். உங்களுக்கு கொடுத்துருங்க பாருங்கள், Na வந்து அட்டாமிக் நம்பர் 11, லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான் 10ஆக மாறுது. ஸோ ஃப்ளூரின் 10 எலக்ட்ரான் தான், இதுக்கும் 10 எலக்ட்ரான் தான். அப்போ எஸ் வேல்யூ ரெண்டுக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது Z எஃபெக்ட் ஆஃப் Na ப்ளஸுக்கு வேல்யூ
Z minus S. ஸோ ஈக்குவல் டு 11 மைனஸ் 4.15. அப்போ ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் 6.85 கிடைக்குது. சரியா? அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் ஃப்ளூரினுக்கு 4.85, சோடியம் ப்ளஸ் 6.85 கிடைக்குது. சரியா? இந்த வேல்யூ எபோவ் த வேல்யூ அப்ளை இந்த ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 நமக்கு என்னென்னு பார்த்துருக்கோம்? ஈக்குவேஷன் 2 நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம்? radius of Na plus divided by radius of F minus is equal to Z effect of effective nuclear charge of fluoride divided by effective nuclear charge sodium Na plus ion. சரியா? ஸோ இதுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க. இப்போ Na radius of Na plus divided by radius of F minus இதில் பாருங்கள் Na plus radius of Na plus radius of F minus is equal to 4.85 divided by இப்போ 4.85 divided by 6.85. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் F மைனஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்குது, அதை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா நியூமினேட்டராக மாறும் இல்லையா? ஸோ அப்போ என்ன உங்களுக்கு வேல்யூ 4.85 divided by 6.85 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 0.71 கிடைக்குது. சரியா? இப்போ என்ன பண்ணலாம், ரேடியஸ் ஆஃப் F மைனஸ் டினாமினேட்டர் இருக்கிற ஈக்குவல் அந்த ஒன் மல்டிபிளாக மாறும் இல்லையா? ஸோ அப்போ ரேடியஸ் ஆஃப் Na ப்ளஸ் ஈக்குவல் டு 0.71 ரேடியஸ் ஆஃப் F மைனஸ். இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 என்னது, இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஈக்குவேஷன் வந்து ரேடியஸ் ஆஃப் Na ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் F மைனஸ் ஈக்குவல் டு 231 பிகோமீட்டர். இது ஈக்குவேஷன் 1. சரியா? இப்போ ரேடியஸ் ஆஃப் Na ப்ளஸ் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0.71 ரேடியஸ் ஆஃப் F மைனஸ். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 0.71 ரேடியஸ் ஆஃப் F மைனஸ் ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் F மைனஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எங்களுக்கு ஒன்று பார்த்தோன்னா 0.71, இன்னொன்று ரேடியஸ் ஆஃப் F மைனஸ், இன்னொன்று பார்த்தோம்னா எதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்போ 1 இருக்குதா மீனிங்கா? ஸோ இப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 1.00 மீனிங். ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 1.71 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 1.7 ரேடியஸ் ஆஃப் F மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 231 பிகோமீட்டர். ஸோ ரேடியஸ் ஆஃப் F மைனஸ் மல்டி ஈக்குவல் டு 231 பிகோமீட்டர். 1.7 மல்டிபிள் என்னவாக மாறும், டிவைடாக மாறுமா? ஸோ டிவைடாக மாறுச்சு அப்படின்னா ஸோ இப்போ ரேடியஸ் ஆஃப் F மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 135.1 பிகோமீட்டர். ரேடியஸ் ஆஃப் F மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 135.1 பிகோமீட்டர் கிடைக்குது. ஸோ இப்போ RF வேல்யூ ரேடியஸ் ஆஃப் F மைனஸ் வேல்யூ கிடச்சிச்சிங்களா? ஸோ இது மறுபடியும் எங்கே கொண்டு போகிறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் F ப்ளஸ்ஸு ரேடியஸ் ஆஃப் Na ப்ளஸ்ஸு 135.1 பிகோமீட்டர் ஈக்குவல் 231. ஸோ நமக்கு இங்கே ப்ளஸ் எனக்கு 135.1 இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த கொண்டு போனால் மைனஸாக மாறும். அப்போ ரேடியஸ் ஆஃப் Na ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 231 மைனஸ் 135.1 கிடைக்கும். செப்பரேட் பண்ணிங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் Na ப்ளஸ் வேல்யூ எவ்வளவு, 95.9 பிகோமீட்டர். சரிங்களா? ஸோ இப்போ ரேடியஸ் ஆஃப் ஃப்ளூரினுக்கு 135.1 பிகோமீட்டர். ரேடியஸ் ஆஃப் Na ப்ளஸ் சோடியத்துக்கு ரேடியஸ் ஆஃப் Na ப்ளஸுக்கு வேல்யூ 95.9 பிகோமீட்டர். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு ரேடியஸு. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், எப்பவுமே ஆனியான் தான் ஹையர் தான் சார்ஜாக இருக்கும், ரேடியஸாக இருக்கும், கேட்டியான் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஆனியான் பார்த்தோம்னா F மைனஸு 135 பிகோமீட்டர் இருக்குது, சோடியத்துக்கு பார்த்தா 95 பிகோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்தது எவால்வேட் யுவர் செல்ஃப். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங்லையும் கேட்கலாம். சரிங்களா? கொஸ்டின் வந்து எ ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டட் த அயானிக் ரேடி ஆஃப் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசியஸ். வாட் இஸ் மீன் பை ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசியஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹேவிங் த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அதுதான் உங்களுக்கு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசியஸ் அப்படிங்கிறது. சரியா? நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க ஐசோடோப்பு, ஐசோடோனிக், ஐசோட்ரோபிக்கலாம். ஸோ இப்போ ஐசோ எலக்ட்ரானிக் அப்படிங்கிறது பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹேவிங் த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அதுதான். அப்போ X3 ப்ளஸ்ஸு Y2 ப்ளஸ் அண்ட் Z மைனஸ், இது 3 எலமெண்ட்லேயுமே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனுடைய ரேடியஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு,
136 picometer, 64 picometer and 49 picometer அப்படிங்கிறாங்க. அதாவது x3 ப்ளஸ் உள்ள ரேடியஸ் வந்து 136 picometer ஆகும். அதுக்கு y2 ப்ளஸ் உடைய ரேடியஸ் 64 picometer ஆகும். z மைனஸ் உடைய ரேடியஸ் 49 picometer இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் கரெக்டாக இல்லைன்னு உங்களுடைய கமாண்டை கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்டர் கரெக்டாக இல்லைன்னு எப்படி சார் பார்க்கலான்னு பார்த்தோம்னா, நம்ம பாலிங் மெத்தடை கால்குலேட் பண்ணோம்ல பார்த்துருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா சொல்லி ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ரேடியஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோசல் டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இல்லைங்களா? ஸோ அந்த ரேடியஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா என்ன நம்ம சொல்லலாம், ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு கொடுக்கலாம் இல்லையா? அப்படி கொடுத்தா இருக்கும் சைஸு சின்னதாக எஃபெக்டிவ் நியூக்ளியர் அதிகமாக போகும், அப்படின்னா சைஸு பெருசாக எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக இருக்குங்கிறத மீனிங் இல்லையா? ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருங்க உங்களுக்கு, எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட்டு 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு, y2 ப்ளஸ் அப்படிங்கிற எலமெண்ட்டு ஒய்ங்கிற எலமெண்ட்டு 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு, z அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இங்கே என்ன கண்டிஷன் ஐசோ எலக்ட்ரானிக் கொடுத்துறாங்க. ஐசோ எலக்ட்ரான் அது சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x3 ப்ளஸ் அப்படிங்கிறது அலுமினியம், இது அட்டாமிக் நம்பர் 13. அப்போ இது 3 ப்ளஸ் அப்படின்னா லாஸ் ஆஃப் 3 எலக்ட்ரான். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 10ன்னு இருக்கும் இல்லையா? அடுத்து மெக்னீசியம் y2 ப்ளஸ் அப்படிங்கிறது Mg2+, இது அட்டாமிக் நம்பர் 12, லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான், ஸோ 2+. அடுத்தது Z மைனஸ் அப்படிங்கிறது ஃப்ளூரின். ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு F-, அட்டாமிக் நம்பர் 9. சரியா? ஸோ இப்போ அலுமினியத்தில் 3 லாஸ் ஆஃப் 3 எலக்ட்ரான். ஸோ இப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு Al3+, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 10 தான் இருக்கும் இல்லையா? மெக்னீசியம் 2+ல் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் அட்டாமிக் நம்பர் 12, ஸோ 12 எலக்ட்ரான் இருக்கும், ப்ளஸ் 2 அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிடுச்சு. ஸோ மெக்னீசியம் 10 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் 9, கெயின் ஆஃப் 1 எலக்ட்ரான், அது ஒரு மைனஸ் போட்டிருக்கும். அப்போ இதில் அட்டாமிக் என்ன இருக்கும் 10 இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே என்னது ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ரேடியஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அது பாருங்கள். கொடுத்துருக்காங்க பாருங்கள், y3 ப்ளஸ் z2 ப்ளஸ் அண்ட் z மைனஸ் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக சைஸ் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரான் லாஸ் ஆக சைஸ் குறைஞ்சிட்டே வரும். அதே நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சைன் இன்க்ரீஸ் ஆக சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகி சைஸ் ரெடியூஸ் ஆகுது, நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகி சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லலாம், 3+ங்கிறது ஸ்மாலர் சைஸாக இருக்கும், 2+ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், z மைனஸ் அதில் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் என்ன இருக்குது, x3+ அப்படிங்கிறது ஸ்மாலர் சைஸு, ஹையர் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜா? சரி, அப்போ என்ன ஆகும், z effect x3+ இஸ் கிரேட்டர் தென் z effect y2+ தென் z மைனஸ். ஏன்னா z மைனஸ் அப்படிங்கிறது கெயின் ஆஃப் எலக்ட்ரான், சைஸு பெருசாக இருக்கும், ஸோ நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? இதே ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கும், அதுக்கு தலைகீழ் மதிப்பாக இருக்கும். ஸோ அப்போ z effect x3+ வந்து ஹையர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், அப்போ ரேடியஸ் என்ன இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த வேல்யூவுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடியதான் ரேடியஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இங்கே என்னது ஹையர் தான் நியூக்ளியர் சார்ஜ் என்னவாக இருக்கும் உங்களுக்கு zx3+. ஸோ அப்போ இங்கே என்னவாக இருக்கும், ரேடியஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது radius x3+ is less than that of radius of y2+ then z minus. ஸோ அப்போ உங்களுக்கு கமெண்ட் என்ன வரும், உங்களுக்கு ஆன்சரு ஸ்பீசிஸு z மைனஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 136 picometer, y2+ அப்படிங்கிறது 64 picometer, y3+ அப்படிங்கிறது 49 picometer. ஸோ ஹையர் த பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்மாலர் சைஸாக இருக்கும், ஹையர் த நியூக்ளியர் சார்ஜாக இருக்கும். புரியுதுங்களா? இது ஒரு சம் உங்களுக்கு 1 மார்க் கேட்கலாம், 2 மார்க் 3 மார்க் எதில் வேணும் கேட்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி என்னன்னு சொல்லலாம் உனக்கு, இட் இஸ் டிஃபைன் as a minimum amount of energy required to remove the most loosely bonded electron from an isolated gaseous neutral atom.
ஸோ ஆட்டம் அப்படிங்கிறது நியூட்ரல் பார்ட்டிகல் எல்லாமே உங்களுக்கு தெரியும். 10th படிச்சு ஆட்டம் இஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல், தெர் இஸ் நோ சார்ஜ் அப்படின்னு. ஏன்னா எத்தனை நியூக்ளியஸ் எத்தனை புரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வெளியில் என்ன இருக்கும், அரௌண்ட் த நியூக்ளியஸில் எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்படிங்கிறத பார்த்தா அப்படின்னா இந்த அயனைசேஷன் அப்படிங்கிறது என்ன சார், முன்னாடியே பார்த்து தானே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆட்டம் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் டு அட்டைன் நோபல் கேஸ் ஆர் சார்ஜ் அயானாக இருக்கும். சரி, சார்ஜ் ஸ்பீசிஸாக இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு நியூட்ரல் ஆட்டத்திலிருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை, அதை தான் உங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. சரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியத்தை எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடி டயக்ராம் பார்த்துருங்க இல்லையா, என்ஏ அட்டாமிக் நம்பர் 11 1s2 2s2 2p6 3s1 வரும் இல்லையா. ஸோ அந்த 3s வந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவையோ அதை தான் உங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் நியூட்ரல் கேசியஸ் ஆட்டம் இது எப்படி சார் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ். ஸோ அலைன் பண்ணி 1 மார்க் கேட்பாங்க. கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் ஆர் எலக்ட்ரான் வோல்ட்டு அப்படிம்பாங்க சார். எலக்ட்ரான் வோல்ட் சரிங்களா. பார்த்துக்கோங்க, அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா இட் இஸ் டிஃபைன் ஆஸ் எ மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. எவ்வளோ அமௌண்ட் ஒரு ஆட்டத்திலேருந்து அதாவது கேஸியஸ் அதை கேஸஸ் ஃபார்மில் தான் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணுறது எல்லாமே முடியும் இல்லையா. ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கேஸியஸ் ஆட்டத்திலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோன்னா, இப்போ ஆட்டம் வந்து சாலிட் பார்ட்டிகலாக தான் இருக்கும். ஸோ அது லிக்விடாக மாற்றி கேஸாக மாற்றி எவ்வளோ அமௌண்ட்டாக ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ தட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லலாம் சார். சரியா. இப்போ ஒரு ஆட்டத்துலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு 5 கிலோ ஜூல் மோல் எலக்ட்ரான் எடுத்துட்டோம்னா தட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஆட்டம். அந்த ஆட்டம் வந்து அயனாக மாறுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம்னா 5 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் எனர்ஜி நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. புரியுதுங்களா. அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது இட் இஸ் டிஃபைன்ட் as the minimum amount of energy required to remove most loosely bonded electron from the valence shell of isolated neutral gaseous atom in a ground state. ground stateங்கிறது ஒரிஜினல் நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டு. இது எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க யூனிட்டுக்கு, இது 1 மார்க்கில் வரும் சார். அதுலேயே பார்த்துக்கோ. இட் இஸ் எக்ஸ்பிரஸ் இந்த கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் ஆர் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற டேர்மில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது 1 மார்க் கேட்பாங்க. சரி, அடுத்தது சக்ஸசிவ் அயனைசேஷன் எனர்ஜி. வாட் இஸ் சக்ஸசிவ் அயனைசேஷன் எனர்ஜி, இது எப்படி சார் ரெப்ரசன்ட் பண்ணுறான்னு பார்த்தோன்னா, இப்போ மெட்டல் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம கொடுத்துருக்கோம், இப்போ 5ன்னு சொன்னோம் இல்லையா, அதான் இங்கே கொடுத்துருவோம். ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதனால் அயனைசேஷன் எனர்ஜி 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணியாச்சு, அப்போ என்ன இருக்கும், M+ இருக்கும், ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா. இப்போ மெட்டலு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்தால் சோடியம் 11 இல்லையா, அப்போ என்ன மாறுது, உனக்கு எனர்ஜி கொடுக்குறோம், Na+ மாறுது, ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகுது. அவ்வளோதான் சார். இது சொல்கிறாங்க IE1 அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது. சக்ஸசிவ் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு என்னென்னு பாருங்கள். வாட் இஸ் சக்ஸசிவ் அயனைசேஷன் எனர்ஜி, அந்த வேர்டில் இருக்க சக்ஸஸ்ஸு என்ன சார் சக்ஸஸ் அப்படின்னா, இப்போ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது 5 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணோம்னா இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணலாம், 3னா இன்ட்டு 3 அவ்வளோதான். ஸோ இப்போ இல்லை சார் நம்ம வந்து 5 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எனர்ஜி கம்மியாக ஆகலாம், எனர்ஜி அதிகமாக போகலாம்னா அந்த மாதிரி பாசிபிள் கிடையாது. அப்படின்னா அது என்னது, நாட் சக்ஸஸ்ன்னு தான் சொல்ல முடியும். எத்தனை ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்குறோமோ அதே தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் பண்ணிக்கணும். அதுதான் சக்ஸசிவ் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது. சரிங்களா. இதுக்கு அதே டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to remove an electron minimum amount of energy required to remove an electron from the யூனிபாசிட்டிவ் அப்படிங்கிறது மேலே இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல பாருங்க இருக்குது M+ இருக்கு இல்லையா, ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய அயன்லேருந்து இன்னொரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவையோ அதுதான் உங்களுக்கு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்குது. கால்டு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை M+, ஏன்னா யூனிபாசிட்டிவ்லேருந்து ஒரு எலக்ட்ரான் தான் ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, M+, அதே 5 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் தான் கொடுக்குறோம் இல்லையா, இங்கேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரதுனால கொடுக்குறோம். M2+ ஆமாது ஒரு எலக்ட்ரான். சரியா. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறதுனால டேரெக்டாக கொடுக்குற மாதிரி இருந்தால் எப்படி இருந்தாலும் நம்ம M +
அது IE2 கிவ்ஸ்ன்னு கொடுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்தா நமக்கு அது க்ளீனாக வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறதுனால நமக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும், அது புரியாத மாதிரி இருக்கும். அதனால் அது மாதிரி நீங்கள் போக தேவையில்ல. இது சிம்பிளாக இதே பார்த்துக்கோங்க. M + ionization energy 2 gives M2 + 1 எலக்ட்ரான். புரியுதுங்களா? M+லேருந்து இன்னொரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான எனர்ஜி அதே எனர்ஜி தான். அது செகண்ட் ஸ்டெப்புன்னு போடணும்னா I2ன்னு போடணும்னு வச்சுக்கோங்களேன். போட்டால் என்னது, இன்னொரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆச்சுன்னா ஆல்ரெடி ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது, இன்னொரு எலக்ட்ரான் அது ஒரு ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ இப்போ M2 + 1 எலக்ட்ரான். இப்போ ரெண்டு ஆட் பண்ணுங்கள். இங்கே ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் போயிடுச்சா, எம்முக்கு M+ கேன்சல் ஆகிருமா, ஈக்குவல் அந்த பக்கம் இருக்கிறது. ஸோ இப்போ ஏன்னா உங்களுக்கு மெட்டல் ப்ளஸ் IE1 gives M2 + 2 எலக்ட்ரான் கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதான் சார். In this way we can define the successive ionization energy such as third and fourth. இதே மாதிரி தான் தேர்ட் எலக்ட்ரான் ஃபோர்த் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன்ட்டு மல்டிபிள் பண்ணினா போதும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் நம்பர், இப்போ அந்த எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கடுத்து என்னென்னு பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா the total number of electron is less in the cation than neutral atom. ஒரு நியூட்ரல் ஆட்டம் ஃபார் சோடியமே எடுத்துக்கிட்டோம், அதுலேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம், Na+ஆக மாறுது. அகைன் இன்னொரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம், Na2+ஆக மாறும். தேர்ட் எலக்ட்ரான் ரிமூவ் Na3+ஆக மாறும். ஸோ அப்படி மாறும்போது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் என்ன உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், உனக்கு லெஸ் இன் த கேட்டன் தென் த நியூட்ரல் ஆட்டம். நியூட்ரல் ஆட்டத்தை கம்பேர் பண்ணும்போது கேட்டனுடைய எலக்ட்ரான் அதிக கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ சோடியங்கிறது பார்த்தா 11 எலக்ட்ரான் இருக்கும், அதுவே கேட்டன் இருக்கும்போது 10 எலக்ட்ரான் இருக்குது. 2+ இருந்ததுன்னா என்ன இருக்கும், 9 எலக்ட்ரான் இருக்கும். 3+ இருந்ததுன்னா 8 எலக்ட்ரான் இருக்கும். இப்படியே குறைஞ்சிட்டு போகலையே. ப்ளஸ் சார்ஜ் பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆக சார்ஜ் குறைஞ்சிட்டே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் குறைஞ்சிட்டே வருது இல்லைங்களா, அதான் சொல்கிறாங்க. The total number of electron less in the cation than neutral atom. நியூட்ரல் ஆட்டத்தை கம்பேர் பண்ணும்போது கேட்டனில் வந்து எலக்ட்ரான் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே உனக்கு நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அப்படி ஏன்னா அங்கே நம்ம எலக்ட்ரான் மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம், நம்பர் ஆஃப் புரோட்டான் அதுக்கு உள்ளார அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்கும், நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. Therefore the effective nuclear charge of the cation higher in the corresponding neutral atom. ஸோ நியூட்ரல் ஆட்டத்தை கம்பேர் பண்ணும்போது கேட்டனுக்கு என்ன இருக்கும், ஹையர் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Thus the successive ionization energy always increase in the following order. இதை பாருங்கள். இப்போ இதையும் நோட் பண்ணிக்க, இது 1 மார்க் கேட்பாங்க உங்களுக்கு. விச் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ionization energy அப்படின்னு. இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு 1 மார்க் கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த பீரியாடிக் ட்ரெண்ட் இன் த ionization energy. அடுத்த டாபிக் பீரியாடிக் ட்ரெண்ட் இன் ionization energy. முன்னாடி அயனிக் ரேடியஸ் நடத்தும்போது நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பீரியாடிக் ட்ரெண்டு எந்த ஒரு, அதாவது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது லெஃப்ட் ரைட்டு டாப் டு பாட் என்னன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறோம், உனக்கு பீரியாடிக் ட்ரெண்ட் இன் த ionization energy அப்படின்னா the ionization energy usually increase along the period. along the periodனா லெஃப்ட் டு ரைட். நம்ம பீரியாடிக் டேபிள் பார்த்துட்டோம் இல்லையா, லெஃப்ட் டு ரைட் தான் நம்ம அட்டாமிக் நம்ம இன்க்ரீஸிங் ஆர்டர் தான் எலமெண்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு ionization energy இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்க. ஏன் சார் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா addition of electron in each element வந்து enter in the same orbital. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3, 3, பெர்லியம் 4, போரான் 5, கார்பன் 6, நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் 8, ஃப்ளூரின் 9, நியான் 10. அப்போ இந்த செகண்ட் பீரியட் நம்ம 8 எலக்ட்ரானுமே பார்த்தீங்கன்னா சேம் ஒரே ஆர்பிட்டால் போய் என்ட்ரு ஆகிறதுனால ஏன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதிகமாக போகுது, அப்போ ionization energy என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ionization energy along the period that is left to right பார்த்தோம்னா ionization energy இன்க்ரீஸ் ஆகுது. என்ன சார் ரீசன் பார்த்தோம்னா எலக்ட்ரான் ஆட் ஆகிருந்த நியூ சேம் ஆர்பிட்டால், ஒரே ஆர்பிட்டால் வந்து எந்த 8 எலமெண்ட் எலக்ட்ரானுமே இப்போ என்ட்ரு ஆகுது. ஸோ அதனால் ionization energy அதிகமாக இருக்கும் அப்படிங்க. அது டவுன் த குரூப்பு. அப்போ என்ன உங்களுக்கு எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது அதே வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆர் ஆடட் அண்ட் டு த சேம் செல் அட் த சேம் டைம். இதையும் நோட் பண்ணிங்க. சேம் டைம் புரோட்டானஸ் புரோட்டான் அதே ஆட் ஆகுது அப்படிங்கிறாங்க, ஆட் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. சரியா? திஸ் சக்ஸஸிவ் இன்க்ரீஸ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸு. இப்போ என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆகி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ ionization அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதே டவுன் த குரூப் பார்த்தீங்க அப்படின்னா
நியூ எலக்ட்ரான் என்ட்ரு இந்த டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால் நியூ ஆர்பிட்டாலில் போய் என்ட்ராகுது. டவுன் த குரூப்னு பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். டவுன் த குரூப்பில் பாருங்கள் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா என்ட்ராகக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரானுமே நியூ ஆர்பிட்டாலில் போய் என்ட்ராகுது. ஸோ அப்படிங்கும்போது சைஸ் இன்க்ரீஸாக இருக்கும், அயன்ஸ் வந்து கம்மியாக போகும். அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் தான் சார். இப்போ நான் கிளாஸ் ரூமில் இருக்கேன் அப்படின்னா நான் சென்ட்ரலில் நிற்கிறேன், ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு தான் நினைப்பேன். லாஸ்ட் பெஞ்சுக்கு எனக்கும் பார்த்தா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு அயனைசேஷன் எனர்ஜி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு எனக்கு அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அதோட நம்பர் ஆஃப் பெஞ்சஸ் இன்க்ரீஸாக அட்ராக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இப்போ எங்கே என்ன உனக்கு அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா இப்போ அடுத்து பாருங்கள். அடுத்து பார்த்தோன்னா இப்போ சொன்னோம் இல்லையா, அலாங் த லெஃப்ட் டு ரைட்டு அயனைசேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். லெட் அஸ் கன்சிடர் த வேரியேஷன் இன் அயனைசேஷன் எனர்ஜி செகண்ட் பீரியடு. செகண்ட் பீரியட் எலமெண்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். செகண்ட் பீரியட் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான் இருக்கும் இல்லையா. அதாவது லித்தியம், அடுத்தது பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். சரிங்களா? அட்டாமிக் நம்பர் 3, 4, 5. அட்டாமிக் நம்பர் 3, 4. லித்தியம் அட்டாமிக் 3, பெரிலியம் அட்டாமிக் 4, போரான் 5, கார்பன் 6, நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் 8, ஃப்ளூரின் 9, நியான் 10. சரிங்களா? இதில் கொடுத்துருப்பாங்க கிராஃபட்டிக்கல் மெத்தட் கொடுத்துருக்காங்க. த பிளாட் த அட்டாமிக் நம்பர் வெர்சஸ் அயனைசேஷன் எனர்ஜி. இதையும் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. சரி, அதையும் பார்த்துக்கோ. எது கிராஃப் பிளாட் பண்ணுறான்னு பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர் வெர்சஸ் அயனைசேஷன் எனர்ஜிக்கு கிராஃப் பிளாட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபாலோயிங் கிராஃப் there are 2 deviation in the trend of ionization energy. It is expressed in the boron. இப்போ என்னது ஃபாலோயிங் கிராஃப் there are 2 deviation அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் இங்கே டிவியேஷன் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் இன்க்ரீஸ் ஆக அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 1, 2, 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. அதாவது செகண்ட் பீரியடில் ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து 8th எலமெண்ட்லையும் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இது பார்த்தோம்னா லித்தியம், இது வந்து பெரிலியம், இது போரான், இங்கே கொடுத்துருக்க இந்த அப்படியே இங்கே ஃபில் பண்ணிக்குவோம். சரிங்களா? அப்படி ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட் என்னவாக இருக்கும் உங்களுக்கு, லித்தியம். செகண்டு பெரிலியம். தேர்டு வந்து பார்த்தோம்னா போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான் இருக்குங்களா. இப்போ எங்களை அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தா லித்தியத்துக்கு 3, பெரிலியத்துக்கு 4, போரான் 5. ஸோ பெரிலியம் அண்ட் போரான் ரெண்டையும் பாருங்கள். பெரிலியம் அண்ட் போரான் இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன இருக்கும் உங்களுக்கு, அட்டாமிக் நம்பர் பெரிலியம் அண்ட் போரான். பெரிலியம் அட்டாமிக் நம்பர் 4, பெரிலியம் அட்டாமிக் நம்பர் 4, போரானுக்கு அட்டாமிக் நம்பர் 5. சரியா? ஸோ இப்போ ரெண்டையும் கம்பேர் எதுக்கு அதிகமாக இருக்குது அயனைசேஷன் எனர்ஜி, போரான் அதான் கொடுத்துருப்பாங்க. The deviation tend to ionization energy. It is expressed that boron has higher ionization energy than beryllium. போரான் பார்த்தோம்னா ஹையர் ionization energy than beryllium இருக்கும் நம்ம எக்ஸெப்ட் பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக அங்கே என்ன சார் இருக்குன்னு பார்த்தா, however the actual ionization energy of beryllium and boron, பெரிலியத்துக்கு பார்த்தோம்னா 899 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் அண்டு போரானுக்கு பார்த்தோம்னா 800 தான் இருக்குது அப்படிங்க. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, வேரி ஆகுது இல்லையா. ஏன் சார் வேரி ஆகுதுன்னு ரீசன் கேட்க கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? அதாவது அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகாமல் சொல்லியிருக்கோம். அப்போ பெரிலியம் அட்டாமிக் நம்பர் 4, போரானுக்கு அட்டாமிக் நம்பர் 5, விச் இஸ் ஹையர் அயனைசேஷன் எனர்ஜி. போரான் தான் ஹையர் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸெப்ட் பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக அங்கே என்ன இருக்குது உங்களுக்கு, பெரிலியம் தான் ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியாக இருக்குது தென் போரான். என்ன சார் ரீசன் பார்த்தோன்னா இங்கே கேட்க கொடுத்துருவாங்க. இட் இஸ் டியூ டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் டியூ டு ஃபேக்ட் தட் பெரிலியம் வித் கம்யூனிட்டிவ் ஃபீல்டு 2s ஆர்பிட்டால் is more stable than partially filled valence electronic
எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனாக போரான். சரிங்களா, வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் போரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. கம்ப்ளீட்லி ஃபீல்டு 2s ஆர்பிட்டல் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் பார்சியலி ஃபீல்டு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் போரான் 2s to 2p1. புரியுதுங்களா, எஸ் ஆர்பிட்டல் ரெண்டு எலக்ட்ரான் மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். அது இங்கே என்னது பெர்லியத்தில் கம்ப்ளீட்லி ஃபில் ஆயிடுச்சு. பி ஆர்பிட்டல் எதுனா 3 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். இந்த பி ஆர்பிட்டலுக்கு 6 எலக்ட்ரான் தான் கம்ப்ளீட்லி ஃபீல்டு. அதில் ஆஃப் என்னது உங்களுக்கு 3 எலக்ட்ரான். 3 இருந்தால் மட்டும் ஆஃப் ஃபீல்டாக இருக்கும். பட் இங்கே என்ன இருக்குது, ஒன்று தான் இருக்கிறனால பார்சலி ஃபீல்டு, ஸோ லெஸ் ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இது ரீசனபிள் கொஸ்டினே கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. வை அயனைசேஷன் எனர்ஜி பெர்லியம் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் போரான் அப்படிங்கிற கொஸ்டின் டேரெக்டாக கேட்கலாம், பார்த்துக்கோங்க. புரியுங்களா, இந்த எலக்ட்ரானிக் வந்து எனர்ஜியில் தான் முக்கியம். என்ன முடிஞ்சுது. இதுவே இன்னொரு கொஸ்டின் கொடுத்தேன். இந்த எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ஆஃப் பெர்லியம் இசட்டுக்கு 1s to 2s2 அண்ட் போரானுக்கு 1s to 2s to 2p1. புரியுதுங்களா, இங்கே பார்சியலி ஃபீல்டு 2p1 இருக்குது, இங்கே கம்ப்ளீட்லி ஃபீல்டு 2s2 இருக்கிறதுனால கம்ப்ளீட்லி ஃபீல்டு ஆர்பிட்டல் மோர் ஸ்டேபிள் தென் பார்சியலி ஃபீல்டு. ஸோ அப்படிங்கும்போது பெர்லியம் இஸ் கிரேட்டர் அயனைசேஷன் எனர்ஜி தென் போரான். இதே இன்னொரு கொஸ்டின் அதே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சிமிலர்லி நைட்ரஜன் வித் ஹையர் அயனைசேஷன் எனர்ஜி தென் ஆக்சிஜன். இப்போ ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 8, நைட்ரஜனுக்கு 7. சரியா, அப்போ என்ன சொல்கிறாங்க, நைட்ரஜன் ஹையர் அயனைசேஷன் எனர்ஜி தென் ஆக்சிஜன் அப்படிங்க. ஏன் சார் நீங்கள் கேட்கலாம், நைட்ரஜன் பார்த்தா பார்சலி பி ஆர்பிட்டலில் 3 தான் வருது, ஆக்சிஜனுக்கு பி ஆர்பிட்டல் 4 வருது இல்லை அப்படின்ட்டு இங்கே சொன்னேன் இல்லைங்களா. ஆஃப் ஃபீல்டு கம்ப்ளீட் ஃபீல்டு எது இங்கே கேட்க போகிறாங்க. ஸோ அப்போ எங்கே என்ன சொல்கிறாங்க, சிமிலர்லி நைட்ரஜன் வித் அட்டாமிக் நம்பர் 7 எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் 1s to 2s to 2p3 எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ஹேஸ் ஹையர் அயனைசேஷன் எனர்ஜி 1402 kilojoule mole inverse then oxygen 1314 kilojoule mole inverse. Since the half field electronic configuration is more stable than partially field. ஸோ இப்போ இதுக்கு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. நைட்ரஜன் 1s to 2s to 2p3, ஆக்சிஜனுக்கு இந்த இங்கே என்ன உங்களுக்கு 2p4 வரும் சார். ஆக்சிஜனுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2p4 வரும். இப்போ இங்கே அது ஆஃப் ஃபீல்டு அப்படிங்கிற 3, கம்ப்ளீட் ஃபீல்டு அப்படிங்கிறது 6. பட் இங்கே தான் இருக்குது 3க்கு இல்லாமல் 6க்கு இல்லாமல் பார்சியில் இருக்கிறதுனால ஆக்சிஜனுக்கு லெஸ் அயனைசேஷன் தென் நைட்ரஜன் அதையும் கொடுத்துருப்பாங்க. It requires higher ionization to remove an electron from 2p orbital of nitrogen, whereas the removal of 1p electron from oxygen leads to the stable half field. ஸோ எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு ஸ்டேபிள் ஆஃப் ஃபீல்டு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. திஸ் மேக் கம்பேரிட்டிவ்லி ஈஸியர் டு ரிமூவ் த பி எலக்ட்ரான் ஃப்ரம் த ஆக்சிஜன். ஸோ அப்போ என்னது, நைட்ரஜன் ஹாஃப் ஃபீல்டாக இருக்கிறதுனால ஈஸியாக எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண முடியாது. பட் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இருக்குது, பார்சியலி ஃபீல்டாக இருக்குன்னு ஈஸியாக ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க சார். சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தா வேரியேஷன் அடுத்து பாருங்கள், பீரியடிக் வேரியேஷன் குரூப்பு டவுன் த குரூப்பில் பாருங்கள். ஸோ இதுக்கு இந்த கிராஃப் பார்த்துக்கோங்க, இதுக்கு இந்த கிராஃபு. சரிங்களா, என்ன கொடுத்தாங்க, அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் டவுன் ஏ குரூப்பு ஆஸ் வி மூவ் டவுன் ஏ குரூப்பு த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆக்குபை நியூ செல்லு. The distance between the nucleus and the valence electron increases, so the nuclear force of attraction of valence electron decreases, and again ionization energy also decreases down the group. புரியுதுங்களா. ஸோ என்னது, ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு அதாவது லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் இதெல்லாமே பார்த்தா டவுன் த குரூப்லேருந்து இதுக்கு எல்லாமே எலக்ட்ரானிக் வந்து பார்த்தோன்னா NS1ன்னு முடியும், NS1ன்னு முடியும். தட் இஸ் லித்தியத்துக்கு 2s1, சோடியத்துக்கு 3s1, பொட்டாசியத்துக்கு 4s1, ருபீடியத்துக்கு 5s1, இது 6s1ன்னு முடியும். சரி, அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானையும் பார்த்தோன்னா நியூ ஆர்பிட்டலில் போய் என்ட்றதுனால சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ நியூக்ளியஸ்க்கு அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானுக்கு டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி குறையுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா, புரியுதுங்களா. அதே தான் அயனைசேஷன் எனர்ஜி கிலோஜூல் மோல் டிவைடட் பை வெர்சஸ் அட்டாமிக் நம்பர் வச்சு கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி அண்டு சீல்டிங் எஃபெக்ட்டு. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி சீல்டிங் எஃபெக்ட், வாட் இஸ் சீல்டிங் எஃபெக்ட்டு? ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னு சொல்லலாம். ஸ்க்ரீன்னு நமக்கு தெரியும், சீல்டிங் எஃபெக்ட் நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸ்க்ரீன்னா நமக்கு தெரியும். எங்கே பார்த்துருக்கோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது? ஸ்க்ரீன் அப்படி எங்கே பார்த்துருப்போம்? தேட்டரில் பார்த்துருப்போம் இல்லையா, அதே தான் ஸ்க்ரீன்.
ஸ்க்ரீன் முன்னாடி பார்த்தோன்னா பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது, முன்னாடி இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ மறைச்சிட்டாங்க அப்படின்னா நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானிக் என்ன டிஸ்டன்ஸ் அவுட் மோஸ்ட் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிடும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி சொன்ன மாதிரினா நான் நியூக்ளியஸ், நம்ம கிளாஸ் ரூம் ஒரு ஆட்டம் அப்படின்னா நான் வந்து நியூக்ளியஸாக இருக்கலாம். அப்போ என்னை சுற்றி ஸ்டூடெண்ட் எல்லாமே எலக்ட்ரானாக இருக்கலாம் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு பெஞ்ச் நான் சென்டரில் இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட் பெஞ்சுக்கும் எனக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. இது லாஸ்ட் பெஞ்சு போனீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். ஏன் சார் அப்படின்னு பார்த்தப்பனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸில் ஒரு 5 பெஞ்ச் போட்டிருக்காங்க அப்படின்னா நியூக்ளியஸ் சென்டரில் நான் இருக்கேன், எனக்கு தாண்டி 5th பெஞ்சுக்கும் எனக்கும் பார்த்தா எத்தனை பெஞ்சுக்கு 4 பெஞ்சு ஸ்டூடெண்ட்டும் மறைச்சிருக்காங்க. யாராக இருக்கும், எனக்கும் அவுட்ரு மோஸ்ட் 5th பெஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டையுமே யார் மறைச்சிருக்காங்க அப்படின்னா ரிமைனிங் 4 பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மறைச்சிருக்காங்க. தட் இஸ் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படிங்கலாம். சரியா. அப்போ நம்பர் ஆஃப் இன்னர் செல் இன்க்ரீஸ் ஆகுது, உள்ளே இருக்க செல் இன்க்ரீஸ் ஆகுது, எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையுது, அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாகுது அப்படிங்கிறாங்க. சரியா. பாருங்கள், ஆஸ் வி மூவ் டவுன் எ குரூப் த நம்பர் ஆஃப் இன்னர் செல் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ் விச் in turn increase the repulsive force exerted by them on the valence electron. So number of inner cell electron increase ஆக force of attraction outer செல்லுக்கும் நியூக்ளியஸுக்கும் என்னது குறை செய்யுது, repulsive force exerted from the valence electron. The increase the shielding effect caused by the inner cell electron decrease attractive force. So number of inner cell increase ஆக force of attraction gas அப்படி குறைக்க செய்யுது அதான் சொல்லியிருக்காங்க. சரியா. therefore the ionization energy decrease. Let us understand by the considering the ionization energy alkali metals. இது எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுல முன்னாடி. Let us understand this trend by considering the ionization energy alkali metals. இந்த இதுக்கு பார்த்தது தான் alkali metal அப்படி ஃபர்ஸ்ட் பேர் பண்ண லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அதை முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. டவுன் த குரூப் பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரானும் என்ட்ரி இந்த நியூ ஆர்பிட்டால். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் இன்னர் செல் இன்க்ரீஸ் ஆக ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் இன்னர் செல் அதாவது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்து அதிகமாக போகுது அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு 4 பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்து மறைச்சிக்கிறாங்க, என்னையும் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டையும். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுறான் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக போச்சுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையுது, ஈஸியாக அயனைசேஷன் எனர்ஜி குறைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. Okay, thank you, sir.